பொதுவாக நீங்கள் பூர்வகுடி மக்களை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிற மாரி இந்த சொத்துடைமையில ஏற்றத்தாழ்வு, பணக்காரன், ஏழை இந்த வித்தியாசம் வந்து பூர்வகுடி மக்கள்ட்ட வந்து இருக்காது. அதேபோல அவர்கள் பெறுகின்றதை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பூர்வகுடி சமூகமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 400 பேர் தொடர்ந்து இது வாழ்ந்துகிட்டு இருந்தாலும், இன்றைக்கு தான்சானியால இல்ல பொதுவுல வந்து நீங்க புவி வெப்பமயமாதல், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், திடீர் மழை, திடீர் வெள்ளம், அதிக வெயில், அதிக வறட்சி, இதனால அவங்களுடைய காட்டுல வந்து முன்ன மாதிரி வேட்டைக்கு விலங்குகள் கிடைக்கிறதில்ல. அடுத்தது வந்து விவசாய ஆக்கிரமிப்பு. காட்டு நிலங்களை வந்து பதப்படுத்தி, சமப்படுத்தி அத விவசாய நிலங்களா மாற்றுவது, இவங்களுடைய வேட்டை ஏரியாவ வந்து குறைச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்தது சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வர்றது, அவங்க இவங்கள தொந்தரவு பண்றது. தொடர்ந்து வந்தாங்கன்னா, இவங்களும் அதுக்கு பழகிருவாங்க. பழகிருவாங்க. வெளி உலகத்தில இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாமே இவங்களுக்கு வந்து வந்துரும். இது ஒரு பிரச்சனை. இதனால அவர்களுடைய அப்புறம் வந்து சுற்றுலா, டூரிசம் வந்து சொன்னேன். அ அதன் பிறகு இந்த காரணங்கள்னால அந்த மக்களுடைய அந்த காட்டு பரப்பு என்பது வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தான்சானியா அரசு வந்து அங்க ஒரு ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் போட்டு, இந்த மக்கள் மட்டும் வேட்டையாடலாம் காட்டுல, அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உரிமம் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 2011லயே வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இருந்துமே முன்ன மாரி இந்த மக்கள் வந்து வேட்டை என்பது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்றாங்க.